எங்களுக்கு வந்து இப்போ ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்குது. இந்த குழந்தை வந்து பிறக்கும்போது நிறைய தடைகள் இருந்துச்சு எங்களுக்கு முன்பாக. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து என் ஒய்ஃபுக்கு சுகர் இருக்குங்காட்டி இந்த குழந்தை எங்களுக்கு வேண்டாம், நீங்க இது பிளான் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நாங்க வந்து இந்த குழந்தைய ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துட்டு சரி எல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அப்போ நாங்க வந்து உட்காந்து ஜெபம் பண்ணோம், கர்த்தருடைய கிட்ட கேட்டோம். கர்த்தாவே இந்த மாதிரி இப்படி சொல்றாங்க, இந்த குழந்தைக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு அப்படி மாதிரி சொல்றாங்க, சுகரங்காட்டி இந்த குழந்தை வேண்டாம்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனாலும் நாங்க என்ன பண்ணோம்னா சரி விசுவாசத்துல ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம். கர்த்தர் எங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தாரு. உங்களுடைய கண்களால என்னுடைய கண்களான கருவை கண்டது உங்களுடைய அவயங்கள் ஒன்றும் இல்லாத போது அதை உருவேற்படும் நாட்கள் அனைத்தும் என் புஸ்தகம் எழுதப்பட்டிருக்குன்னு சொன்னாரு. அந்த வசனத்தை நாங்கள் விசுவாசித்து ஜெபம் பண்ணோம். அதனால இந்த குழந்தை எங்களுக்கு நான் சரி விசுவாசத்தில் இருக்கும்போது இந்த குழந்தைய கலைக்குன்னு சொல்றாங்க, இப்படி பண்ணு அப்படி பண்ணு சொல்றாங்க, அதனால வேண்டாம் அப்படின்னு நாங்கள் ஒரு பொறுமையா இருந்தோம். சரி நாங்கள் நிறைய டெஸ்ட்டு நிறைய ஸ்கேன்லாம் பண்ணி பார்த்தோம். அப்போ சரி நல்லா இருக்கு குழந்தைன்னு சொன்னாங்க. அப்புறம் ஒரு நாள் வந்து ஹாஸ்பிட்டலில் ஒரு 5 months ஸ்கேன் அனாமல் ஸ்கேன் எடுக்கும்போது பார்த்துட்டு ஒரு ஃபீடல் எக்கோ எடுத்து பார்க்கலாம், குழந்தையோடைய ஹார்ட் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. சரி எடுக்கலாம். எடுத்து பார்க்கும்போது ஹார்ட்ல வந்து சம்திங் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. சரி நாங்களுமே அது சரி ஓகே இதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியலன்ட்டு நாங்கள் வந்துட்டோம். ஸோ வந்து மறுபடியும் நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் காத்து இருந்துட்டு சரி எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி ஜெபம் பண்ணோம், ஏடைக்கா கூட்டு சொல்லி ஜெபம் பண்ணோம். அப்புறம் நிறைய நாங்களே ஜெபம் பண்ணோம், வசனத்தை விசுவாசி தான் இருந்தோம். சரி இன்னொரு ஹாஸ்பிட்டலில் போய் சொல்லிட்டாங்க, இந்த எழுதி கொடுத்துட்டு இந்த சென்னையில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, அங்கே போய் நீங்கள் பாருங்க, அங்கே போய் பார்த்துட்டு அதோட ஹார்ட் எப்படி இருக்குது என்ன மாதிரி சுச்சுவேஷன் இருக்குதுன்னு பார்க்க சொன்னாங்க. அப்போ நாங்கள் அங்கே போய் பார்த்தோம். பார்த்தோன்னே ஸ்கேன்லாம் பண்ணி பார்த்துட்டு டாக்டர் சொன்னாங்க குழந்தையோட ஹார்ட் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது, அதோடைய வால்வெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இந்த குழந்தை நீங்கள் வந்து வேண்டாம், நீங்கள் வந்து அதை கலைச்சிருங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இது வந்து நீங்கள் பெற்றுக்கிட்டாலே நீங்கள் லைஃப் லாங் அதை ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கு, நிறைய செலவு செய்கிற மாதிரி இருக்கும், அது வந்து ஒரு ஆள் பார்த்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கு, அப்புறம் அது பிறந்தா உடனே நீங்கள் வந்து பெரிய ஹாஸ்பிட்டலில் தான் பிறக்க வைக்கிற மாதிரி இருக்கும், அங்கே தான் நீங்கள் பிளான் பண்ணி அதை வந்து டெலிவரி பார்க்கணும், செலவெல்லாம் ஏகப்பட்டதாக அப்படின்னு நிறைய சொன்னாங்க. அப்போ நாங்கள் வந்துட்டு சரி இது மன வருத்தத்தோடய அங்கேருந்து கிளம்பி வந்துட்டோம். ஸோ மறுபடியும் வந்து எங்களுடைய மகப்பேர் டாக்டர்கிட்ட பார்த்துட்டு அவங்க சொன்னும்போது அவங்களே இதை பார்த்துட்டு ஓகே அவங்க டாக்டர் ஸ்கேன்ல சொன்ன மாதிரியே சரி எல்லாத்தையும் நீங்கள் வந்து கலைச்சிருங்க, ஒரு நாள் டைம் தரேன், அந்த ஒரு நாள் டைம்ல வந்து உங்களால் என்ன முடியுமோ நீங்கள் யோசிச்சுட்டு வந்து எனக்கு சொல்லுங்க, அந்த குழந்தைய நம்ம வந்து வெளியே எடுத்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எங்களுக்குள்ள ஒரு பெரிய கேள்வி என்னன்னா, கர்த்தருக்குள்ள நாங்கள் இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கிறோம், கர்த்தருக்கு முன்பாக நாங்கள் நிறைய காரியங்களை நாங்கள் பார்த்துருக்கிறோம், அவருடைய மகத்துவம், அவருடைய செஞ்ச அதிசயங்கள் அதிசயமான காரியங்கள் ஒவ்வொன்றையும் நாங்கள் பார்த்துருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம், இதுக்காக ஜெபம் பண்ணிருக்கோம், பைபிள் படிச்சிருக்கோம், ஆலயத்துக்கு போயிருக்கோம், இத்தனை வார்த்தையும் நம்ம கேட்டு நம்ம விசுவாசத்தில் எப்படி நிலைத்திடாம இருந்தா எப்படி அப்படின்னு சொல்லி நாங்கள் யோசிச்சோம். அதில் நாங்கள் வசனம் வாசிக்கும் போது கூட நான் யோசிப்பேன், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடன்னு வசனம் இருக்குது, விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய்ன்னு வசனத்தை நம்ம கேட்டிருக்குமே, இந்த வசனத்தையெல்லாம் நம்ம நம்பாம போனா அப்புறம் நமக்கு ஆண்டவருக்கான உறவு எப்படி இருக்குன்னு நான் யோசிச்சேன். அப்புறம் இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது சரி நம்ம கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்கள் கண்டிப்பா செய்வாரு, ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்குது, அந்த நம்பிக்கை மூலியமா ஆண்டவர் நம்ம செய்வாருன்ட்டு முழுமையா நாங்க 2 பேரும் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணோம். இந்த குழந்தை என்னன்னா சரி என்ன பிரச்சனையெல்லாம் பரவாயில்ல நான் பெற்றுக்கலாம், கர்த்தர் இதோட சூழ்நிலையை மாற்ற வல்லவர், இல்லாதவர்களை இருக்கிறவராக அழைக்கிற தேவனா இருக்கிறாரு, அதனால கண்டிப்பா அதனால செய்ய முடியாத காரியம் இருக்கவே முடியாது அப்படின்னு நாங்க யோசிச்சோம். அந்த வசனத்துக்கும் நாம் சொல்லுவோம் என்னால முடியாத அது பெரிய அதிசயமான காரியம் எதுன்னு உண்டா அப்படின்னு கேட்கிறாரு. அது போல கர்த்தர் வந்து அவர் செய்ய முடியாத அதிசயங்களே இல்லை, கடலையே 2ஆ பிளந்து இஸ்ரேல் மக்களை அதை வந்து வழிநடத்தினாரு, 4 நாள் ஆகி நாரி போன உடலையே வந்து அவர் எழுப்பினாரு. இத்தனை காரியங்கள் நம்ம வாசிக்கிறோம், இத்தனை காரியம் நம்ம விசுவாசிக்கிறோம், இது எல்லாத்தையும் நான் யோசிக்கும் போது நம்மளோட குழந்தையும் சாட்சியா நிக்கணும், ஏன் அடுத்தவங்களோட குழந்தைதான் சாட்சியா நிக்கணுமா, ஏன் நமக்கு ஒரு பிரச்சனை வந்தா நாம வந்து அதை ஸ்டடி பண்ணி நாம இருக்க முடியாதுமா அப்படின்னு நான் யோசிச்சேன். நம்மளோட விஷயத்திலயுமே ஆண்டவர் செயல்படுறாரு, நாம அவருக்கு ஏற்பதான் உண்மையா இருக்கிறோம், எவ்வளவு விசுவாசமாக்குறோங்கிறத அவர் அறிஞ்சுக்கணும்னு நம்ம விரும்புறாரு. அதனால நம்ம உபத்திரத்துல பொறுமையா இருந்து சரி நம்ம இதை நான் பெற்றுக்கொள்ளணும்னு நாங்க தினம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். கர்த்தர் அது சொன்ன மாதிரி குழந்தை வந்து 17ஆம் தேதி 17 ஜூலை மாதம் 7ஆம் தேதி வந்து 7வது மாதம் குழந்தை டெலிவரி ஆச்சு. பிறந்தோடனேயுமே ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தோன்னே சொன்னாங்க குழந்தைக்கு எது ப்ராப்ளம் இருக்குது, சரி நீங்கள் பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நாங்களே சரி பேபி ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தோம், அங்கே பார்க்கும்போது சரி ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்குது, நீங்கள் வந்து கொஞ்சம் இன்னும் பெரிய ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்கன்னு நாங்கள் கோயம்புத்தூர் ராமகிருஷ்ண ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். அப்புறம் அவங்க சொன்னாங்க ஆமா குழந்தையோட ஹார்ட்ல வந்து வால்வு எல்லாம் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்குது, ஒரு 6 months ஒரு ஆப்ரேஷன் பண்ற மாதிரி இருக்கு, 3 to 4 years ஒரு ஆப்ரேஷன் பண்ண மாதிரி இருக்கு,
அப்புறம் இன்னொரு ஆப்ரேஷன் வந்து கொஞ்சம் டீனேஜ் வயசுல பண்ற மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. இதெல்லாம் பண்ணினாலுமே இதெல்லாம் சக்சஸ் ஆகுமான்னு சொல்ல முடியாது. மருத்துவத்தில் நாங்கள் வந்து எதையுமே சொல்ல முடியாது. இது வந்து நாங்கள் கன்ஃபார்மாக எல்லாத்தையும் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி அப்படின்னு நான் கேட்டுட்டு குழந்தைய அங்கேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி நான் கூட்டிட்டு வந்துட்டேன். சரி கர்த்தர் வழி நடத்துறாரு, என்னன்னாலும் பரவாயில்ல, நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடலான்ட்டு நான் குழந்தைய கூட்டிட்டு வந்துட்டேன். குழந்தைய கூப்பிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் ஒரு 10 நாளாக வச்சிருந்தோம். அப்புறம் ஹாஸ்பிட்டலில் கொஞ்ச நாளாக ஆக்சிஜன் இல்லாமல் ஒரு 2 நாளாக வச்சு பார்த்தாங்க. குழந்தை நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் சரி ஹாஸ்பிட்டல் டாக்டரோட கன்சல்ட் பண்ணிட்டு நாங்கள் வீட்டுக்கு கூட்டிட்டு போறோம் டாக்டர், இதுக்கு மேலே எங்களால் இங்கே வச்சுட்டே இருக்க முடியாது, என்னன்னா பரவாயில்ல கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில் மாட்டுவாருன்னு எங்களுக்குள்ள நாங்கள் விசுவாசிச்சு நாங்கள் வந்தோம். அதே மாதிரி இப்போ குழந்தைக்கு 1 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு. நல்லபடியா இருக்கிறான். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம கர்த்தர் நல்லா சுகத்தை கொடுத்துருக்காரு. நாங்க விசுவாசிச்சு ஜெபம் பண்ணிட்டுங்காட்டி கர்த்தர் அவருடைய சூழ்நிலைகளை மாட்டிட்டு இருக்காருன்னு விசுவாசிக்கிறோம். அது போல கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார் நாங்க விசுவாசத்துல காத்திருக்கிறோம். இன்னும் அந்த குழந்தை நல்லா வளர்ந்து நல்லா ஒரு இதயத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாதபடி வந்து கர்த்தர் நல்லா சுகத்தை தருவார்னு நாங்க விசுவாசிக்கிறோம். அதுபோல் இந்த சாட்சி ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்ததுக்காக நான் நன்றி செலுத்துறேன். இந்த இவ்வளவு பெரிய சாட்சி எங்களோட வாழ்க்கையில கொடுத்துருக்காரு. அதை நாங்க சரியா செஞ்சுட்டு இருக்கிறோம். அவர் எங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மகிமையை காண்றதுக்காக இந்த விஷயத்தை கொடுத்துருக்காருன்னு நான் நம்புறேன். இந்த காரியத்துல எங்களுக்கு நல்ல ஒரு ஜெயத்தை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துறேன். எங்களுக்காக ஜெபம் பண்ணுவீங்க, எங்களுக்காக ஒவ்வொரு காரியங்களும் இருந்து எங்களுக்காக வேண்டு சேர்ந்து எல்லாத்துக்கும் நாங்க நன்றி செலுத்திக்கிறோம். அதுக்காக நன்றி. இந்த காலத்துல இன்னும் ஆண்டவர் எங்களுக்கு குழந்தை நல்லபடியா அந்த இல்லத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் நல்லபடியா மாட்டி தருவார்னு நாங்க விசுவாசிக்கிறோம். அதுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. நீங்க பண்ண ஜெபத்தினால இந்த குழந்தை இப்ப நல்லபடியா இருக்கிறோம். இன்னும் எங்களுக்காக ஜெபம் பண்ணி எங்களுக்கு நல்ல ஒரு ஜெயத்தை கொடுக்கறதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க. அதுக்காக நான் நன்றி செலுத்துக்கிறேன். ஆமென்.